மனசுக்கு சங்கடமாக இருந்தது. எப்படி ஒரு நடிகர், அவர் பேரெல்லாம் சொல்லலை, எப்படி ஒரு நடிகர் வந்து அவரை காயப்படுத்தினாரு. 2 வருஷம் கதை கேட்டு அவரோட ட்ராவல் பண்ணி கடைசியில் வந்து உங்களுக்கு டைரக்ஷனே வரலன்னு சொன்ன அவர் முன்னாடி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன் 30ஆம் தேதி, வியாபாரமும் பண்ணிட்டேன் அவர் சொல்லும்போது உண்மையிலே அந்த இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், அந்த தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் நான் அவருக்கு வந்து ஒரு நண்பனாக, ஏன்னா நான் எல்லா இயக்குநர்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், எல்லா தயாரிப்பாளர்களும் வெற்றி அடையணுன்ற எண்ணத்தில் அவருக்கு ஒரு நான் ட்வீட் ஒன்று போட்டேன். நான் சொன்னேன், படம் வருது இல்லை, படம் வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்கள் பேசுங்க தம்பி, வெற்றி அடையறதுக்கு முன்னாடி பேசாதீங்க. சங்கடங்கள் வரும்போதும் சந்தர்ப்பங்கள் வரும்போதும் குரலாக நிற்பவர் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். கிரசன் சினி கிரியேஷன்ஸ் பெருமையுடன் தயாரித்து இன்றைக்கு மகிழ்ச்சியுடன் இசை வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற திரைப்பட தயாரிப்பாளர் KM சஃபி அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் மகா கந்தன் அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகனாக நடித்திருக்கிற இளைய திலகம், இளகிய மனம் கொண்ட பிரபு அவர்களுக்கும், அருமை தம்பி வெற்றியை நோக்கி வீர நடை போட்டு கொண்டிருக்கிற தம்பி வெற்றிக்கும், இதில் உழைத்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜபுத்திரன் ஒரு குடும்ப கதை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை மாடர்ன் கதைகள், வெளிநாட்டு கதைகள், புதிய நாகரிக கதைகள் வந்தாலும் குடும்ப கதைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இது பிரபுவும் வெற்றியும் நடித்திருக்கிற இந்த படம், தம்பி மகா கந்தன் இயக்கி இருக்கிற இந்த படம், தம்பி KM சஃபி தயாரித்த இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். இந்த கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தால், அதன் முன்னாலும் சரி, சிறு முதலீட்டிலே தயாரிக்கப்பட்ட நல்ல கதை அம்சம் கொண்ட சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கூட மாமன் ஒரு நல்ல அருமையான குடும்ப கதை, எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த பெரிய குரூப் டான்ஸும் இல்லை, ஒரு பெரிய ஃபைட் 5-6 ஃபைட் இல்லை, கதையை அருமையாக சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி, நல்ல கதை சொல்லியிருக்காங்க, அருமையான கதை சொல்லியிருக்காங்க. அதை போல் ராஜபுத்திரனும் அருமைக்குடைய மகா கந்தன் ஒரு நல்ல டைரக்டர், அருமை தம்பிக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. இந்த படம் வெற்றியின் மூலமாக இந்த சஃபி மட்டுமல்ல, கிரசன் கிரியேஷன் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகிற்கே ஒரு நல்ல ஒளி மிகுந்த எதிர்காலம் கிடைக்கும். இங்கே வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ் சினிமா மேலும் உயர வேண்டும். இன்றைக்கு உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. சினிமா கஷ்டத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சினிமா மீது உள்ள பற்றின் காரணமாக பல தயாரிப்பாளர்கள், அதுவும் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் துணிச்சலோடு படம் எடுக்கிறார்கள். அதனால் இந்த போல ராஜபுத்திரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற என் அருமை பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள், நல்ல படங்களை சிறப்பாக எழுதுகிறீர்கள். குறைகளை கொஞ்சம் எழுதி, நிறைகளை நிறைவாக எழுதி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வளர நீங்களெல்லாம் உதவி புரிய வேண்டும். வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இதைத் தொடர்ந்து 10 தயாரிப்பாளர்கள் வருவார்கள். தமிழ் சினிமா வளரும் வளரும். நம்முடைய தயாரிப்பாளர் போட்ட பணத்தை மீண்டும் எடுப்பார். அடுத்த படம் தயாரிப்பார், அதுவும் வெற்றி படமாக அமையும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள், பெரிய படங்கள் என்றில்லாமல் புதியவர்களை எப்போதும் கைகோர்த்து அழைத்து செல்லும் நடப்பு தயாரிப்பாளர் சங்க பொருளாளர் திரு தனஞ்சயன் அவர்களை பேச அழைக்கிறோம். இயக்குனர் திரு சந்தான பாரதி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
இங்கே உட்காரல சார், வாங்க வாங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள், பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டைரக்டர் மகாகந்தன் பேசும்போது சொன்னார், இந்த படத்தை பார்த்து கரெக்ஷன்லாம் சொன்னேன்னு. கரெக்ஷன்லாம் இல்லைப்பா, சின்ன சின்ன ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாரம் முன்னாடி சொன்னார், சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்தது. படம் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். நீங்கள் ஊடகத்தில் ரிவ்யூ பண்ணுற பல கிரிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் படம் பார்த்த உடனே தோணும், இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமேன்னு. அதே மாதிரி தான் எனக்கும், இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இந்த டயலாக் போட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதா அப்படிலாம் நான் சொன்னதை வந்து ஏற்றுக்கிட்டு அவர் அந்த படத்தில் இந்த விஷயம்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சார் சொன்னார். அதை கேட்கும் போதே சந்தோஷமாக இருந்தது. அதை இங்கே மேடையிலையும் சொல்கிறாரு, கரெக்ஷன்லாம் சொல்லுங்கள், உங்களை மாதிரியே நானும் கொஞ்சம் ஒரு கருத்துக்கள் தான் சொன்னேன். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறதுக்கு நன்றி. அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு படக்குழு அவங்களுடைய கலெக்ஷன் உலக லெவலில் 75 கோடி அச்சீவ் பண்ணியிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மீடியம் பட்ஜெட்டில், சிறு பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஒரு 8லேருந்து 10 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் உலகெங்கும் 75 கோடி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு நல்ல படம் கொடுத்தா தமிழர் ரசிகர்கள் உலகெங்கும் மிகப்பெரிய அளவில் வணிக வீதியில் வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறி இருக்கு, ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறி இருக்கு. இன்னைக்கு காலங்காலமாக நம்ம இனிமேல் பேச போகிறோம், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்கள் படம் வரணும், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த அந்த படக்குழுவுக்கு இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும் எல்லா சார்பிலையும். ஓவர்சீஸில் அந்த படம் 15 கோடி மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. எந்த அளவு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி பாருங்கள். ஓவர்சீஸில் பெரிய நடிகர்கள் நடித்தா மட்டும்தான் வந்து திரையரங்கு வந்து படம் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த படத்தை ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா ஊர்லேயுமே பெரிய லெவலில் பார்த்து 15 கோடி மேலே அந்த படத்துக்கு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமா மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் சொல்கிறதும், பார்வையாளர்கள் சொல்கிறதும், ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்ல சினிமா கொடுத்தா நாங்கள் அதை பாராட்டுவோம், மிகப்பெரிய வசூலை கொடுப்போம் அப்படின்னு அவங்க திருப்பி நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆடியன்ஸும் சொல்கிறாங்க. இந்த படத்தை நான் பார்த்தேன், உணர்வுபூர்வமாக ஒரு அற்புதமான ஒரு படம், அழகான ஒரு கதை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெற்றி இந்த படத்தினுடைய முடிவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் ரொம்ப தைரியம். ஏன்னா ஹீரோஸ்னாலே நான் ஃபைட் பண்ணி வின் பண்ணணும் அப்படிலான்வாங்க, அப்படி இல்லை, இந்த கதையோடு சேர்ந்து அந்த கதாபாத்திரமாகவே வெற்றி வாழ்ந்திருக்காரு. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நான் சரி 6 o'clock 7 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா 6:45க்கெல்லாம் நான் வரும்போதே பார்த்தா இளைய திலகம் பிரபு சார் அவர் கிளம்பி போயிட்டார் சொன்னாங்க. அவர் 74 பேரை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறது கேட்டும்போது எனக்கு ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். எத்தனை இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துலையும் அவர் மூலமாக ஒரு இயக்குனர் அவருடைய இந்த ராஜபுத்திரன் மூலமாக வராரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபு சார் அவருடைய ஆசீர்வாதம் தானே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தயாரிப்பாளர், புது தயாரிப்பாளர் ஷாஃபிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நேரத்துலேருந்து ஒரு பரபரப்பு ஒன்று போயிட்டுருக்கு, ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க கந்தன், உங்கள் படமும் பரபரப்பாகும். நேற்று ஒரு இயக்குனர் அவர் பேசின ஒரு விஷயம் வந்து, அந்த படமும் இதே தேதி 30ஆம் தேதி வெளியாகுது. அவர் பேசின விஷயம் மனசுக்கு சங்கடமாக இருந்தது. எப்படி ஒரு நடிகர், அவர் பேரெல்லாம் சொல்லலை, எப்படி ஒரு நடிகர் வந்து அவரை காயப்படுத்தினார், 2 வருஷம் கதை கேட்டு அவரோட ட்ராவல் பண்ணி கடைசியில் வந்து உங்களுக்கு டைரக்ஷனே வரலன்னு சொன்ன அவர் முன்னாடி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன் 30ஆம் தேதி, வியாபாரமும் பண்ணிட்டேன் அவர் சொல்லும்போது உண்மையிலே அந்த இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், அந்த தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உண்மையிலே தைரியம், இது ஒரு மிகப்பெரிய தைரியம். ஆனால் நான் அவருக்கு வந்து ஒரு நண்பனாக, ஏன்னா நான் எல்லா இயக்குநர்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், எல்லா தயாரிப்பாளர்களும் வெற்றி அடையணுன்ற எண்ணத்தில் அவருக்கு ஒரு நான் ட்வீட் ஒன்று போட்டேன். அது பிறகு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், படம் வருது இல்லை, படம் வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்கள் பேசுங்க தம்பி, வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி பேசாதீங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஜேர்னி. நீங்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய செக்ரட்டரி சிவா சாரை கேட்டிங்கன்னா ஒரு 1000 பேஜில் ஒரு புத்தகம் போடலாம் தமிழ் சினிமாவில் 25 வருஷம் நடந்த நிகழ்வுகள்லாம் வச்சு. ஆனால் நாங்கள் காதில் கேட்டுட்டு ஐயோ இப்படியா, இப்படி நடந்ததா, அப்படி நடந்ததா அப்படின்னு நாங்களாம் வந்து சார் வெளில பேசாதீங்க சார் அப்படின்னும். ஏன்னா பல விஷயங்கள் சினிமாவில் நம்ம பேச முடியாது. அது
ஏன்னா பிரச்சனைகளோட தான் சினிமா நடக்கும். ஒரு சினிமா தயாரிப்பு என்பதும் ஒரு சினிமாவில் ஒரு இயக்குனரை கமிட் பண்ணுறதும் இல்லை ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் பாப்புலரான ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு இயக்குனர் என்பவர் கஷ்டப்பட்டு தான் ஒரு நடிகரை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பிறகு ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதே நடிகர்கள் வந்து அதே இயக்குனர்கிட்ட கேட்கும்போது அந்த இயக்குனர் என்ன சொல்லுவார், சார் எனக்கு உங்களை விட பெரிய நடிகர் வந்துட்டாரு, அவரோட நான் பயணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவரை கேட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் சினிமா. சினிமா என்பது வந்து யாரையுமே என்ன சொல்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காது, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஜெயிச்ச பிறகு இந்த உலகமே நம்ம கையில் இருக்கும். அப்போ நம்ம சொல்லலாம், ஓரளவு டிப்ளமேட்டிக்காக சொல்லலாம். அதை விட்டுட்டு மொத்தமாக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, படம் வெளியேறதுக்கு முன்னாடி சொல்கிறது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உருவாக்கவே தம்பி அப்படின்ற மாதிரி நான் ட்வீட் போட்டிருந்தேன். அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக வந்து வாழ்த்து சொல்லணும். அவருடைய அந்த முயற்சி, அந்த படம் ஜென் த பெட் வெற்றி அடையணும். இது இந்த படத்தோட ராஜபுத்திரனோட வர படம். அந்த அந்த தைரியத்துக்காகவும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ்க்காகவும் அந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். யாராக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த உணர்வுபூர்வமாக சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வந்து மனசை காயப்படுத்துறது என்னென்னா, யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. திடீர்னு ஒரு 24 வயசில் ஒரு 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 என்ன சொல்கிறது யங்ஸ்டர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படத்தை வந்து கொடுத்து மாபெரும் வெற்றி அடைய வைக்க முடியும். ஸோ நம்ம நினைக்கலாம் 24 வயசுலாம் ஒரு டைரக்டர் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் தானே எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் திடீர்னு வந்து இன்னைக்கு உலகமே பார்த்து வாவ், ராஜமௌலி சார்லேருந்து சங்கர் சார்லேருந்து இன்னைக்கு சூர்யா சார் அவ்வளோ பெரிய வாழ்த்து சொல்லி அவங்களெல்லாம் பாராட்டிட்டு இருக்காரு. அது பிறகு எல்லா நடிகர்களுமே அவர் கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா 24 வயசோ அனுபவமோ இல்லை, திறமை மட்டும்தான் இங்கே வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு திறமையாளராக நான் வந்து கண்டிப்பாக மகாகந்தன் இந்த படம் மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இந்த படக்குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஊடக நண்பர் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் த சேம் டைம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயாரிப்பாளர்கள்லாம் மீண்டும் நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் நான் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, ஒரு வாரத்தில் 3-4 படம் மேலே வரக்கூடாது. வாரத்தில் 8 படம் வந்தாலும் சினிமா ஊடகங்களே பார்த்து ரிவ்யூ எழுத முடியாது, ஆடியன்ஸும் பார்க்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகிருக்கு. 8 திரைப்படங்கள். அதில் எல்லோரும் எதிர்பார்த்த விஜய் சேதுபதி சாரனுடைய ஏஸ் படம் வந்திருக்கு. அதோடு சேர்ந்து 7 திரைப்படம் வருது. ஒரு வாரத்தில் 7-8 திரைப்படங்கள்லாம் என்ன கணக்கு, எதுக்காக இத்தனை படங்கள் வெளியாகுதுன்னு எனக்கு தெரியல. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 படங்கள் ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது 6ஆம் தேதி 5-6 பார்த்தீங்கன்னா தக் லைஃபோட சேர்ந்து 2 படம் வருது. தக் லைஃப் மறுநாள் 2 படம் வருது. எனக்கு உண்மையிலே என்ன கான்ஃபிடென்ஸு, எந்த இதில் வராங்கன்னு. ஒரு படம் 2 படம் வந்தால் ஒரு பெரிய படத்தை எதிர்கூட ஜெயிக்க முடியும், ஒரு மிகப்பெரிய அளவில் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்தானா. 7-8 படம் வரும்போது ஆடியன்ஸ் கவனிக்கவே மாட்டாங்க. அதனால் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயாரிப்பாளர்கள் யாரெல்லாம் புதுசாக திரைப்படத்துறைக்கு வராங்களோ அண்ட் இயக்குனர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து மனசில் வைக்கணும். ஒரு 4 படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டா வேண்டாம், இந்த தேதி வேண்டாம், நம்ம இன்னொரு தேதி வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ தான் ஊடகங்களும் நம்ம படத்தை பார்த்து ஓரளவாவது சப்போர்ட் பண்ண முடியும். 8 படங்கள் வந்தால் ப்ரெஷ்ஷை கூட வைக்க முடியாது. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ளே வாரமே முடிஞ்சு போயிடும். அது பிறகு வந்து அடுத்த வாரம் வந்துடும். அடுத்த வாரம் இன்னொரு 5-6 திரைப்படங்கள் வந்துடும். இதை பல மேடைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். தயாரிப்பாளர்கள் மீண்டும் கவனத்தில் வைங்க. நம்ம படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 வாரமாவது லைஃப், அதாவது திரையரங்கில் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் வந்து படம் வந்திருக்கு, அவர் நேற்று என்கிட்ட சொன்னார் 80 ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. இன்னைக்கு மத்தியானமாக எனக்கு அவர் போஸ்ட் போடுறாரு, சார் 38 ஸ்க்ரீனில் ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு மிகப்பெரிய லெவலில் சங்கடமாயிடுச்சு, 3.5 கோடியில் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒருத்தத்தோடு எனக்கு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறது, நேற்று அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் திருப்பி செக் பண்ணுங்கள், மினிமமாக 100 ஸ்க்ரீனாவது கிடைச்சாதான் உங்கள் திரைப்படம் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து அவர் 38 ஸ்க்ரீன் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் எழுதும்போது அதை எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணும்போது மனசு கஷ்டமாகுது. ஏன்னா இந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் எப்படி தியேட்டர் மூலமாக ரெவென்யூ வரும்னு இந்த ஒரு கோரிக்கையை உங்களுக்கு எல்லாருக்கும் வைக்கிற தயாரிப்பாளர்கள் யோசித்து கரெக்ட் டேட்டில் நீங்கள் வாங்க. அது சினிமாவுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இந்த துறையும் வந்து நல்ல சினிமாக்களை இனிமேல் கைவிடாது. அப்படி ஒரு நல்ல தேதியில் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.